லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் ஆயிட்டா அப்புறம் நம்ம எப்படி அரசியல் பண்றது? பட்டவர்த்தனமான இந்துத்துவாவை மோடியை விட அமித்ஷாவை விட வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபர் தான் அமித் மாலியா. யாருக்கு பாஜக ஆதரவு இருக்கோ அந்த வாக்காளர்களை வாக்களிக்க அனுமதிப்பது, இன்னொருத்தருக்காக வாக்களிக்கிற இந்த வீடியோஸ்லாம் ஒரு பெரிய போராட்டங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அங்க இருக்கின்ற சில ஜாதிகள் பாத்தீங்கன்னா இப்போ பாஜகவுக்கு எதிராக இருக்காங்க. ரஜபுத் ஜாதிகள், சில உயர் ஜாதிகள் இன்னைக்கு பாஜக எதிராக எல்லாம் இந்தியா கூட்டணி பலம்பொருந்திய கூட்டணியா இருக்கு. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல அவங்க ஒன்னா இருக்காங்க. மேற்கு வங்காளத்தில் எதிர் இருந்தா கூட மம்தா இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தான். கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸுக்கு எதிராக இருந்தாலும் கூட இந்தியா கூட்டணிக்கு ஆதரவுங்கிறத வெளிப்படுத்திட்டாங்க. கெஜ்ரிவால் டெல்லியிலையும் பஞ்சாப்லையும் காங்கிரஸுக்கு எதிராக இருந்தாலும் கூட இந்தியா கூட்டணியுடைய சார்ந்தவர். மதவாத அரசியலை கொண்டு வராங்க. அயோத்தி கோயிலே பூட்டு போடப்படும் சொல்றாங்க. கலவரத்தை கட்டமைக்கக்கூடிய வேலைகளை இன்னைக்கு பாஜக முயற்சிக்கிறது. அங்கே எது வேண்டுமானால் நடக்கலாங்கிறது என்னுடைய கணிப்பு. அப்ப ராகுலுக்கும் எனக்கும் போட்டி. என்னையும் நீங்க ராகுல் காந்தியும் ஒப்பிடுங்க. இந்தியா கூட்டணி ராகுலை நீங்கள் பிரதமராக முன்னிறுத்தல. ஒருவேளை மம்தா பானர்ஜி பிரதமராகலாம், கெஜ்ரிவாலே பிரதமராகலாம், திரு ஸ்டாலின் அவர்களே பிரதமராகலாம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள் சார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 3 கட்ட தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. மொத்தம் 7 கட்டம், 3 கட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பாதி முடிஞ்சிருச்சு. 284 தொகுதிகளுக்கு நடந்து முடிஞ்சிருக்கு 3 கட்டமாக, மே 7 வரைக்கும். இதில் 200 தொகுதி கன்ஃபார்முங்கிறாரு அமித்ஷா. இது எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே நாங்கள் 400 இடத்தை வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நெரட்டிவ் செட் பண்ணாங்க. இன்னும் இருக்குல்ல? இன்னும் இருக்கு சொன்னாங்க. அது இடையில ஒரு தொய்வு ஏற்பட்டுச்சு. பாஜக தோற்றுவிடும், பாஜக தோற்று போயிடுச்சு, மோடி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்புகள் வெளிவந்தன. நீ சொன்ன மாதிரி ஏப்ரல் 19 இந்த ஏப்ரல் மாதம் 19 ஒரு 102 இடம், ஏப்ரல் 26 89 இடம், அப்புறம் மே 7 93, புட்டுகதர் 284 தொகுதி நடந்து முடிந்தது. இதில் நாங்கள் 200 இடம் வெற்றி பெறுவோம்னு சொல்லிட்டு மீண்டும் அமித்ஷா சொல்லியிருக்கார். ஏன்னா இது 284இல் பாதிக்கு மேலே பாஜக தோற்று விடுங்கிற ஒரு கருத்து கணிப்பு தான். அவங்க இதுவரைக்கும் கடந்த முறை வெற்றி பெற்ற தொகுதிகள் கூட, ஏன்னா 102ல் முதல் கட்டத்தில் 41 இடங்கள் வெற்றி பெற்றாங்க. அதுவே கிடைக்காது, அதில் 20க்கு மேற்பட்ட தோல்வின்னு சொல்லி ஒரு தகவல் வந்தது. அப்போ மீண்டும் ஒரு தொய்வை ஏற்படுத்திவிடும், பாஜகவுடைய தொண்டர்கள் மத்தியில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துறதுக்காக அமித்ஷா சொல்லியிருக்கார். இது ஒரு பக்கம். இரண்டாவது, இப்போ 4வது கட்டம் மே 13ஆம் தேதி ஒரு 96 இடங்கள் நடக்குது. அதெல்லாம் சேர்த்தோன்னா ஒரு 380 தொகுதி, பெரும்பான்மையான ஒரு மெஜாரிட்டியான தொகுதிகள் தேர்தல் முடிஞ்சு விடும். இதில் என்ன நான் பார்க்குறேன்னா, இப்போ இந்த 4வது கட்டத்தோட தென்னிந்தியாவில் முடிஞ்சிருது. உங்களுக்கு ஆந்திரா முழுமையாக 25 இடங்களும் இந்த 4வது கட்டத்தோட தேர்தல். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தெலுங்கானாவில் ஒரு 17 இடங்கள். இது போக பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் 14 இடம், ஒடிசாவில், மேற்கு வங்காளத்தில் ஒரு 8 இடம், ஒரு புட்டுகதர் 96 இடம். ஆனால் இந்த 4வது கட்டத்தோட தென்னிந்தியா முடிந்து விட்டது. இனி அடுத்து 3 கட்டம் எல்லாமே அந்த வட இந்தியாக்கள் தான். இவங்க எப்படி பிரித்து கொண்டு போகிறாங்கன்னா, நீங்கள் சொன்னீங்க 7 கட்டமான தேர்தல். இந்த 7 கட்டத்தில் இப்போ நீங்கள் உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு பாருங்களேன், 80 தொகுதி 8 கட்டமாக வச்சுருக்காங்க. 8 தொகுதி, 10 தொகுதி, 12 தொகுதி பிரித்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்துலையும் அப்படி தான், 42 தொகுதியில் 7 கட்டம். ஆனால் இவர்களுக்கு சாதகமாக இருக்கின்ற குஜராத்தில் ஒரே கட்டம், 25 ஒரே கட்டத்தில் வச்சுறாங்க. எதில் சாதகம் இல்லையோ அதுவும் ஒரே கட்டம், பெருசாக அவங்க மெனக்கடலை. தமிழ்நாட்டில் 39 + 1 பாண்டிச்சேரி சேர்த்து அதுவும் ஒரே கட்டம். ஆந்திராவில் 25 இடம் ஒரே கட்டம். தெலுங்கானாவில் 17 இடம் ஒரே கட்டம். எங்கே வீக்காக இருக்கமோ அது ஒரே கட்டம் வச்சுட்டாங்க உண்டு. ஆனால் எங்கே சான்ஸ் 50-50 இருக்குன்னு வைங்களேன், அங்கே பிரச்சனை. இப்போ ஏன் உத்தரப்பிரதேசத்தில் 8 கட்டம் வைக்கிறாங்க நீங்கள் கூட கேட்கலாம். உத்தரப்பிரதேசத்தில் அந்த உத்தரப்பிரதேசத்தை ஆட்சி செய்கின்ற ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அங்கேயே 8 கட்டம். என்ன பிரச்சனைனா, உத்தரப்பிரதேசத்தில் 20 கோடி மக்கள் தொகை இருக்காங்க. 20 கோடி மக்கள் தொகையில் ஏறக்குறைய 14 கோடி வாக்காளர்கள். ஆனால் எல்லோரும் வாக்களிக்கிறது இல்லை. 60 விழுக்காடு கீழே தான் இது வரைக்கும் வாக்கு சதவீதம். கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2009 2014 எடுத்துக்கிட்டிங்கன்னா 57% அப்படி தான் வாக்கு பதவீதம். அதை விட கீழே தான் 53 47 இப்படி தான், ரொம்ப அதிகமாக இருக்காது.
இன்னும் நம்ம ரொம்ப நுணுக்கமாக ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பார்க்கணுன்னா 2022 சட்டமன்ற தேர்தல் உத்தரப்பிரதேசம் நடந்துச்சு. அங்கே வந்து வெற்றி பெற்ற யோகி ஆதித்யநாத் வாங்கிய வாக்குகள் பாஜக 3,80,00,000. அதற்கு எதிராக வந்திருந்த அந்த சமாஜ்வாடி வாங்கிய வாக்குகள் 3 கோடி வாக்குகள், கிட்டத்தட்ட நெருக்கி தான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் உத்தரப்பிரதேசத்தில். நம்ம நினைக்கிற மாதிரி உத்தரப்பிரதேசம் முழுவதும் பாஜக வந்து ரொம்ப குஜராத் மாதிரி பெரிய சப்போர்ட் கிடையாது. அப்போ இங்கே பிரித்தாளும் சூழ்ச்சியோடு தான் அங்கே பண்ணுறாங்க. ஒன்று. இரண்டாவது, அவர்களுக்கு எதிரான வாக்குகளை வாக்களிக்க விடாமல் தடுக்கின்ற வேலையும் பண்ணுறாங்க. இப்போ இந்த மே 7ஆம் தேதி டிம்பிள் போட்டியிடுற தொகுதி, மனைவி போட்டியிடுற தொகுதியில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து ஏற்கனவே 2009க்கு முன்பு வரை பாஜக வெற்றி பெற்ற தொகுதி. 2009க்கு அப்புறம் தொடர்ச்சியாக 2 தடவை சமாஜ்வாதி வெற்றி பெற்று கொண்டிருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் கொடுக்குறாங்க. முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய தொகுதி தான். அதனால் சமாஜ்வாடி கட்சியுடைய மனைவி, அவருடைய தலைவருடைய மனைவியை நிப்பாட்டியிருக்காங்க, டிம்பிள் நிப்பாட்டியிருக்காங்க. இப்போ இங்கே வந்து வாக்களிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த எங்கெல்லாம் வந்து பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய வந்து அந்த வார்டு இருக்கோ அங்கெல்லாம் விரட்டி அடிச்சிருக்காங்க. நிறைய பேர் காயப்பட்டு வந்து இப்போ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இது செய்தியாக வந்திருக்கிறது. அங்கே கூட பார்த்தீங்கன்னா 60% வந்திருக்காங்க வாக்களிக்க. ஏன்னா அங்கெல்லாம் கடந்த முறை வெறும் 47 விழுக்காடு தான். அப்போ வாக்களிக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல பாஜக உறுதியாக இருக்காங்க. ஏன்னா அவர்களுக்கான வாக்கு வங்கி மட்டும்தான் வாக்களிக்கணும். இப்போ எப்படி வந்து கடந்த முறை சட்டமன்றத்தில் 3,80,00,000 பேர் எவருக்கு நம்ம அங்கே அந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு ஆதரவாக வாக்களித்தாங்களோ அப்போ கூட எதிராக 3 கோடி பேர் வாக்களித்தாங்க பாருங்க. அதை தாண்டி வந்தாங்கன்னா அது பாஜகவுக்கு எதிரான வாக்குகளாக மாறிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறது. இப்போ இது எல்லாம் வந்து கணக்கில் எடுக்கிறாங்க. நான் சொல்கிறது ஒட்டுமொத்த மாநிலத்துக்கு தான் சொல்கிறேன். அது 6,80,00,000. ஏன்னா 14 கோடி வாக்காளர்களில் 6,80,00,000 தான் வாக்களித்தாங்க. இப்போ இப்படியெல்லாம் பார்க்கப்படுகிறது. பல்வேறு தொகுதிகளில் வந்து மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. யாருக்கு வந்து பாஜக ஆதரவு இருக்கோ அந்த வாக்காளர்களை வாக்களிக்க அனுமதிப்பது, அல்லது வந்து அந்த சார்ந்தவர்களே போய் வந்து இன்னொருத்தருக்காக வாக்களிக்கிற அந்த வீடியோஸ்லாம் வந்தது. தன்னுடைய மனைவிக்காக கணவன் வாக்களிக்கிறது, தன்னுடைய ஓட்டை வந்து குழந்தையை விட்டு போட சொன்ன ஒரு பாஜக தலைவர் வந்து தன்னுடைய மகனை விட்டு வாக்களிக்க சொன்ன அந்த வீடியோலாம் அந்த அளவிற்கு வாக்காளர் வாக்கு போடுற இடங்களில் அந்த அதிகாரிகள் பாஜகவுக்கு ஆதரவு மனநிலையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். காவல்துறை எப்படி செயல்படுதுங்கிறதை பார்க்குறோம். அப்போ இந்த சூழலில் வாக்களிக்கக்கூடிய எண்ணிக்கையை கூட குறைக்கிறாங்க, பர்சன்டேஜ் கூட கூடாதுன்னு பார்க்குறாங்க. இப்போ மேற்கு வங்காளத்திலாம் 3 தொகுதிக்கு ஒரு வாக்களிப்பு நடக்குதுங்க. ஒட்டுமொத்தமாக 42ல் வெறுமனே 3 தொகுதிக்கு ஒரு கட்டம். இப்போ அந்த அளவிற்கு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதை வந்து ஒரு குறுகிய டெரிட்டரியாக கட்டமைத்து அங்கே வந்து அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்து அந்த வாக்காளர்கள் யார் நமக்கு சாதகமாக இருக்காங்க அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அந்த பகுதி வாக்காளர்களை வாக்களிக்க தூண்டுவதும் அவர்களுக்கு எதிராக இருப்பவர்களை தடுப்பதும் அல்லது கலவரம் செய்வதுமாக இன்றைக்கி கொண்டு போகிறாங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து அமித்ஷா வந்து 200 இடங்களில் நாங்கள் உறுதின்னு சொல்கிறாருல, அது வந்து ஒரு ஒரு கற்பனை தான். இனி வருகின்ற மக்கள் வாக்களிக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை கொடுப்பதற்காக சொல்கிறாங்க. அந்த அளவிற்கு இன்றைக்கி வந்து பாஜக வந்து வட இந்தியாவில் ஒரு பெரிய போராட்டங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அங்கே இருக்கின்ற சில ஜாதிகள் பார்த்திங்கன்னா வந்து இப்போ பாஜகவுக்கு எதிராக இருக்காங்க. ரஜபுத் ஜாதிகள் பாஜக எதிராக இருக்காங்க. சில உயர் ஜாதிகள் இன்றைக்கி வந்து பாஜக எதிராகலாம் மனநிலையில் இருக்கிறாங்க. இப்போ இது எப்படி போகுதுன்னா முழுக்க பாஜகவுடைய பிரச்சார ஸ்டண்டே மாறுது. நீங்கள் இவ்வளவு சொல்கிறீங்க. இதுக்கிடையில் மோடி ஒரு இடத்துல பேசும்பொழுது காங்கிரஸ் ராகுல் காந்திலாம் வந்து தோல்வி ஒப்புக்கொண்டுட்டாங்க. ராமர் கோவில் திறக்கும் பொழுது காங்கிரஸ்காரங்க யாருமே வந்து பெருசாக பங்கேற்கல. அப்படி 2 பேர் வந்தாலும் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து எதை காட்டுதுன்னா காங்கிரஸ் தோல்வி உறுதி அப்படிங்கிறத அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அமித்ஷா அவர் ஒரு பக்கத்தில் பேசிகிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்கிறாரு, சிஏ சட்டத்துக்கு எதிராக ராகுல் காந்தியும் அகிலேஷ் யாதவும் பேசுகிறாங்க உத்தரப்பிரதேசத்தில். ராகுல் காந்தியின் பாட்டி இந்திரா காந்தி வந்தாலும் சிஏ சட்டத்தை ரத்து செய்ய முடியாது, இதை நான் சவாலாகவே சொல்கிறேன் அப்படின்னு அந்த பக்கத்தில் பிரச்சாரத்தில் பேசியிருக்கிறார். இன்னொன்று அமித் மால்வியா, அவருடைய செய்தி தொடர்பாளர், பாஜகவுடைய தகவல் தொழில்நுட்ப தலைவர், இந்த நாடு காங்கிரஸ் வசம் சென்றால் இந்துக்களுக்கென ஒரு நாடே இருக்காது அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் இப்போது பட்டியலிட்டீங்கல்ல, இதையும் தாண்டி பேசுகிறாரு பிரதமர் மோடி.
அதாவது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களுடைய சொத்துக்கள் கூட பிரித்து கொடுத்துருவாங்க. ஒரு 2 பசுமாடு அல்லது காளமாடு இருந்தால் கூட அதை ஒன்று பிடிச்சி முஸ்லீம்கள் கொடுத்துருவாங்க. 2 வீடு இருந்தால் ஒரு வீடை பிரித்து கொடுத்துருவாங்க. அதை விட இன்னும் கூடுதலாக இந்த ராமர் கோயிலுக்கு பூட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறத பிரதமர் மோடி சொல்கிறார். ராமர் கோயிலுக்கே பூட்டு போட்டுருவாங்க, அந்த அளவிற்கு காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி செய்வாங்க அப்படின்னு. இப்போ வந்து முதல் கட்டம் வந்து இப்போ நடக்கும் பொழுது பிரதமர் மோடியோட பிரச்சாரம் இப்படி இல்லை. முதல் கட்டத்தில் வந்து பெரும்பாலான வாக்குகள் பாஜக விட்டு போயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே 2ஆம் கட்ட பிரச்சாரத்தில் தான் ராஜஸ்தானில் இந்த மாதிரி இந்துக்களுடைய பெண்களுடைய தாலியெல்லாம் காங்கிரஸ் வந்து கலட்டி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருன்னு சொல்லி பிரச்சாரத்தை கட்டமைச்சார். இப்போ முழுக்க வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா மதவாத அரசியலை தான் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் அமித் மால்வியா சொன்னீங்கல்ல, அவருடைய செய்தி தொடர்பாளர், இந்த அமித் மால்வியா வந்து அவரை பின்புலத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே இந்த நுபுர் சர்மா விஷயத்தில் நுபுர் சர்மாவுக்கு ஆதரவாக பல ட்வீட்டுகளை போட்டவர் அவர் தான், அமித் மால்வியா தான். பட்டவர்த்தனமான இந்துத்துவாவை மோடியை விட அமித்ஷாவை விட வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபர் தான் அமித் மால்வியா. ஏற்கனவே இந்த பாராளுமன்றத்தில் வந்து ராகுல் காந்தி வந்து பெண் எம்பிக்களை பார்த்து கண்ணடித்தார்னு சொன்னவர் இந்த மால்வியா. பெண் எம்பிக்களை பார்த்து ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தாருன்னு சொன்னவர் இந்த அமித் மால்வியா தான். இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் அவர். அதை விட வந்து இந்த துணை ஜனாதிபதி தங்கர் அவர்களை பற்றி தவறுதலாக வந்து சேட்டை பண்ணாருங்க, அவர்களை பற்றி வந்து காங்கிரஸ் வந்து அவருடைய சமூகத்தையே வந்து மோசமாக விமர்சித்ததுன்னு சொல்லி ட்வீட் போட்டவர் அவர் தான். இப்படி ஒரு கான்ட்ரவர்சியான விமர்சனங்களை செய்யக்கூடிய ஒரு நபர் ஒரு பக்கம். ஆனால் ஒட்டுமொத்தமாக எப்படி பார்க்குறேன்னா, பிரதமர் மோடியே இன்றைக்கி வந்து எப்படி பண்ணிட்டாங்கன்னா, பிரச்சார யுக்தியை முழுக்க முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு யுக்தியாக கொண்டு வந்துட்டாங்க. அதாவது முஸ்லீம்கள் எதிர்ப்பு மட்டும்தான் இனி ஓட்டு வாங்கி கொடுக்கும். ஏன்னா ஏற்கனவே ராமர் கோயில் விஷயத்தில் வந்து அவங்க தோற்று போயிட்டாங்க, பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து வெற்றி கொடுக்கல. இன்றைக்கி ராமர் கோயிலை மட்டும் கொண்டு போகிறத நினச்சாங்க. ஆனால் ராமர் கோயில் உடைய பிரச்சாரம் வட இந்தியாவில் எடுபடலை. அதை தாண்டி இங்கே வந்து இப்போ வந்து அங்கு இருக்கின்ற உயர்ஜாதியுடைய பிரச்சனை இப்போ பெருசாகிடுச்சு. இப்போ ரஜபுத் மக்கள் வந்து பாஜகவுக்கு எதிராக வந்துட்டாங்க. அங்கே இருக்கின்ற ஓபிசி சமூகமே இன்றைக்கி பாஜகவுக்கு எதிராக வந்து இது பண்ணுறாங்க. இப்போ இது வர்றதுனால என்ன ஆச்சுன்னா, அங்கே பிளவு ஏற்படுது, பாஜக வாக்கு வங்கியில் பிளவு. ராமர் கோயிலை பற்றி இப்போ யாரும் பேசுகிறதில்ல. ஏன்னா ராமர் கோயிலுக்கே நீங்கள் வந்து பூட்டு போட்டுருவாங்கன்னு சொன்னால் கூட அங்கே பெருசாக எடுபடலை. அதனால் இப்போ எப்படி வந்துட்டாங்கன்னா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் முஸ்லீம்களுக்கு கை ஓங்கிவிடும், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் முஸ்லீம்களுக்கு வந்து வளர்ச்சி, முஸ்லீம்களோட வளர்ச்சி மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை இன்றைக்கி முன்னெடுக்கிறாங்க. முழுக்க மதவாதம். அதையும் தாண்டி இந்துக்களே வாழ முடியாது இந்த நாட்டில், இப்போ அப்படி போயிடுச்சு பிரச்சாரம். இப்போ அடுத்த கட்டத்திலலாம் அப்படி தான் உத்தரப்பிரதேசத்தில் பேசுகிறார். அதாவது காங்கிரஸ் ஒருவேளை வெற்றி பெற்ற, முன்னாடி காங்கிரஸ் வெற்றியே பெறாதுன்னு சொன்னாங்க. காங்கிரஸ் வெற்றி பெறாது, ராகுல் காந்திக்கு வாய்ப்பு இல்லை. சொல்லப்போனால் இந்தியா கூட்டணிங்கிற பேரை விட்டுட்டு நீங்கள் ராகுலை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னால் ராகுலை டார்கெட் பண்ணால் தான் நமக்கு வாய்ப்பு இருக்குன்னு இன்றைக்கி பாஜக நினைக்கிது. இந்தியா கூட்டணியை டார்கெட் பண்ணால் அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ ராகுல் வந்து விட்டால், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து விட்டால் இந்துக்கள் வாழ முடியாது. இந்துக்கள் வந்து இந்த தேசத்தில் முஸ்லீம்களுக்கு அடிமையாகி விடுவார்கள் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறார். தெலுங்கானாவில் அமித்ஷா பேசும்போது சொல்கிறாரு, நரேந்திர மோடிக்கும் ராகுல் காந்திக்கும் இடையே நடக்கும் தேர்தல் இது. நீங்கள் சொன்ன மாதிரி இவங்க வந்து ராகுலுக்கு எதிராக ஏன் கொண்டு வராங்கன்னா, ராகுல் காந்தி ஏற்கனவே பப்புன்னு சொல்லிட்டு அதான் கேட்க நினைச்சாங்க. ராகுல் காந்தி ஒரு பொருட்டே இல்லை, மோடிக்கும் பொருட்டே இல்லைன்னு சொன்னாங்க. கடந்த 2019 ராகுல் காந்தியை வந்து ஒரு பொருட்டே இல்லாமல் கொண்டு போய் தான் மோடியை வெற்றி பெற வச்சாங்க. இன்றைக்கி ஏன் மீண்டும் ராகுல் காந்தியை கொண்டு வராங்கன்னா, அவர்கள் இந்தியா கூட்டணியை பார்த்து பயப்படுறாங்க. ஒன்று நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ராகுலை பார்த்து பயப்படுவது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்கள் முழுக்க பயப்படுவது இந்தியா கூட்டணி. இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்குது. இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் அவங்க ஒன்றா இருக்காங்க, மேற்கு வங்காளத்தில் இருந்தால் கூட மம்தா வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தான். கம்யூனிஸ்டுகள் வந்து காங்கிரஸுக்கு எதிராக இருந்தாலும் கூட இந்தியா கூட்டணிக்கு ஆதரவுங்கிறத வெளிப்படுத்திட்டாங்க. கெஜ்ரிவால் டெல்லியிலையும் பஞ்சாப்லேயும் காங்கிரஸுக்கு எதிராக இருந்தாலும் கூட இந்தியா கூட்டணியுடைய சார்ந்தவர். அப்போ இந்தியா கூட்டணி இன்றைக்கி வந்து பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்குது. அப்போ அதை உடைச்சு அது இந்தியா கூட்டணி இல்லை, எனக்கும் ராகுலுக்கும் தான் போட்டிங்கிற மாதிரியான, அதாவது எதை வந்து 2019 விரும்பலையோ, அதாவது ராகுலை வந்து கன்சிடரே பண்ணலை, சட்டையே பண்ணலை. ஆனால் இன்றைக்கி ராகுலை ஏன் கொண்டு வராங்கன்னா, இந்தியா கூட்டணியை தவிர்த்து விட்டு எனக்கு ராகுலுக்கு தான் போட்டி, இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் ராகுல் தான் பிரதமராக வரணும், அப்போ ராகுலுக்கும் எனக்கும் போட்டி, என்னையும் நீங்கள் ராகுல் காந்தியும் ஒப்பிடுங்க
ராகுல் காந்தி ஒரு ஒன்றும் தெரியாதவர், அவர் வந்து அந்நிய சக்திக்கு துணை போகிறவர், அவர் பாகிஸ்தான் ஆதரவாளர், முஸ்லீம்கள் ஆதரவாளர் அப்படி என்று ராகுல் காந்தியை முன்னிறுத்தி இன்னைக்கு மோடி வருவதற்கு காரணம் இந்தியா கூட்டணியை பார்த்து மோடியுடைய பயம்தான். ஏன்னா அவருக்கு தெளிவாக விளங்கிவிட்டது, இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் அது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, பலம் பொருந்தியதாக மாறிவிட்டது. அதை உடைக்கணும்னா ராகுலை முன்னிறுத்தணும். அது இந்தியா கூட்டணி கிடையாதுங்க, ராகுல் காந்தி தான். ஏன்னா காங்கிரஸுக்கு இப்போ உத்தரப்பிரதேசத்தில் பெரிய அளவில் சப்போர்ட்லாம் கிடையாது. காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 2019 2.5% ஓட்டு வங்கி தான். அங்கே வந்து இப்போது சமாஜ்வாடி தான் முக்கியம். சொல்லப்போனால் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் அகிலேஷ் யாதவெல்லாம் முன்னிறுத்தணும். அகிலேஷ் யாதவ் பற்றி பேச மாட்டேன்றார். ராகுலை பற்றி ஏன் நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் பேசுகிறீங்க? அப்போ நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் ராகுலை கொண்டு வருவதன் மூலமாக அகிலேஷை நீங்கள் வந்து மறக்கடிக்கிறீங்க, அகிலேஷை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணுறீங்க. எனக்கும் ராகுலுக்கு தான் போட்டி அப்படிங்கும்போது மக்கள் வந்து காங்கிரஸ் எதிர்ப்பு ஓட்டுகள் ஆட்டோமேட்டிக்காக பாஜகவுக்கு வந்துருன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிறது அகிலேஷ் யாதவ். இதே மாதிரி தான் மேற்கு வங்காளத்தில் யார் உங்களுக்கு போட்டி, பலம் பொருந்திய போட்டி? மம்தா பானர்ஜி. அங்கேயும் நீங்கள் ராகுலை தான் விமர்சிக்கிறீங்க, இந்தியா கூட்டணியை பற்றி பேசுகிறீங்க. டெல்லியிலையும் பஞ்சாப்லையும் போய் நீங்கள் ராகுலை பற்றி தான் பேசுகிறீங்க. அப்போ உங்கள் நோக்கம் என்பது இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் ராகுல் தான் பிரதமர். அப்போ இந்த ராகுலை முன்னிறுத்தி தான் எங்களுக்கு போட்டி, மோடியா ராகுலா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்த நீங்கள் வந்து நகர்த்துறீங்க. அது மக்கள் மத்தியில் இந்தியா கூட்டணியை பற்றி ஒரு பிம்பத்தை மறைக்கிறீங்க. இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் ராகுல் தான் பிரதமர்னு சொல்கிறீங்கள, அது வெளிப்படையாக சொல்லிட்டு தேர்தலை சந்திச்சுட்டு போன இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் ராகுல் தான் பிரதமர்னு இந்தியா கூட்டணி சொன்னாங்களா? அது பாஜக தான் சொல்லுது. அதாவது இந்தியா கூட்டணி சொல்லிட்டு போலாமே, தேவையில்லையே. இந்தியா கூட்டணியில் அவங்க சொல்றாங்கல்ல, வருஷத்துக்கு ஒரு பிரதமர் கூட இவங்களுக்கு சிக்கல் வரும். இந்தியா கூட்டணியுடைய தெளிவான கருத்து என்னன்னா, இந்தியா கூட்டணி தான் போட்டியிடுது, அதில் பிரதமர் வேட்பாளரை நாங்கள் பின்னாடி தான் முடிவு பண்ணு சொல்லிட்டாங்க. நீங்க ஏன் பாஜக வந்து வலுக்கட்டாயமா ராகுல் காந்தியை நீங்க பிரதமர் வேட்பாளர் இழுக்கிறீங்க? நீங்க வந்து இந்த ரேஸ்ல ராகுல் காந்தி இழுக்க பாக்குறீங்க. அப்படி இழுத்து கடந்த முறை நீங்கள் வந்து 2019 2014 ராகுலார் மோடியாங்கிற போட்டியில் நீங்கள் மோடி வெற்றி பெற்றார். அதே போன்ற ஒரு போட்டியை நீங்கள் உருவாக்க விரும்புகிறீங்க. இந்தியா கூட்டணி விரும்பலை. இந்தியா கூட்டணி ராகுலை நீங்கள் பிரதமராக முன்னிறுத்தலை. இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் ஒரு அங்கம், அவ்வளோதான். ஒருவேளை மம்தா பானர்ஜி பிரதமராகலாம், கெஜ்ரிவாலே பிரதமராகலாம், திரு ஸ்டாலின் அவர்களே பிரதமராகலாம். அப்படித்தான் ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. அப்போ இந்தியா கூட்டணியில் யார் பலம் பொருந்தியவர்கள், யாரை பிரதமர் வேட்பாளராக ஆக்க வேண்டும் என்று தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் முடிவு பண்ண போகிறாங்க. அப்போ ராகுலை நீங்கள் வலுக்கட்டாயமாக உங்கள் ரேஸில் இழுப்பதன் மூலமாக நீங்கள் உங்கள் போட்டியை எளிதாக பார்க்குறீங்க. ஏன்னா ராகுலை கொண்டு வந்துட்டா உங்களுக்கு இந்த போட்டியை வந்து ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. இந்தியா கூட்டணியை வச்சா உங்களுக்கு இந்த ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை மோடி விரும்பவில்லை. எனக்கு பல இடங்களில் இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு 3 கட்டமாக முடிஞ்சிருச்சு வச்சுங்களேன், இப்போ 4வது கட்டம் போகுது. இந்த 4 கட்டத்திலையுமே அவங்களுக்கு வந்து ரிசல்ட் என்னென்னா, இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. பாஜகவா இந்தியா கூட்டணியா? இப்போ இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறுது. இதில் தனியாக காங்கிரஸ் பிரித்து பார்க்கல. இந்தியா கூட்டணியில் காங்கிரஸும் இருக்கிறது, திமுகவும் இருக்கிறது, மம்தா பானர்ஜியும் இருக்கிறார், கெஜ்ரிவாலும் இருக்கிறார், கம்யூனிஸ்டும் இருக்கிறாங்க. அப்போ இந்த கூட்டணி பலம் பொருந்தியதாக மாறிக்கிட்டு இருக்கு. இதில் ராகுல் பேரை அவங்க எதுவுமே இழுக்கலை. ராகுல் ஒரு முன்னணி தலைவராக இருக்கிறார். அவர் காங்கிரஸ் தலைவர் கூட கிடையாது, இல்லை தானே? காங்கிரஸ் கட்சியோட தலைவர் கூட ராகுல் காந்தி கிடையாது, கார்கே தான் தலைவர். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் ஏன் ராகுலை இழுக்கிறீங்க? அப்போ ராகுலை இழுப்பதன் மூலமாக உங்கள் போட்டியை வேறு திசைக்கு கொண்டு போக நீங்கள் விரும்புகிறீங்க. அது இந்தியா கூட்டணி விரும்பலை. ஆனால் இப்போ இன்றைக்கி 4வது கட்டம் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேற்பட்ட தேர்தல் முடிந்து விட்டது. இனி வருகின்ற ஒரு 3 கட்டம் முழுக்க ஒரு மதவாத அரசியலை ஒரு உச்சகட்டத்துக்கு கொண்டு போகிற ஒரு பிரச்சாரமாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். பாஜக முக்கியமாக அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து உத்தரப்பிரதேசம். ஆமாம், அதில் வந்து தீவிர கவனம் செலுத்துகிறாங்க. ராமர் கோயில் உட்பட பயங்கரமாக தீவிரமாக கவனம் செலுத்துகிறாங்க. அதில் யோகி ஆதித்யநாத் முதல்வராக கொண்டாந்ததுலேருந்து பல்வேறு விஷயங்கள். இப்போ கடந்த 2022ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 403 இடத்துல 278 இடம் ஜெயித்தாங்க. இப்போ நல்லா தான் ஜெயிச்சிருக்கிறாங்க, நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த தேர்தல்லையும் அவங்க ஜெயிச்சு ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க அவங்க பாஜக. நாடாளுமன்ற தேர்தல்லையும் போன தடவையே 73 என்னமோ வந்தாங்க. ஆமாம், இப்பயும் 80ல் அதிகமாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க.
நீங்கள் எப்படி இல்லை அவங்களுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்காது சில விஷயங்கள்லாம் சொன்னீங்க, இருந்தாலும் ராகுலுக்கு தான் இருக்கும். இப்போ நீங்கள் உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை நீ சொன்னீங்க 403 எம்எல்ஏ சட்டமன்ற தொகுதி, ஆமா, அது ஒரு 20 கோடி மக்கள் தொகை கொண்ட பெரிய மாநிலம், அதில் மாற்றம் இல்லை. 80 எம்பி இப்போது தொகுதி. நாடாளுமன்ற தேர்தலையும் நல்ல வெற்றி, சட்டமன்றத்திலையும் நல்ல வெற்றி. அதான் சொல்கிறேன், கரெக்டான கேள்வி தான், நீங்கள் கேட்டதுக்கு சரியான கேள்வி தான். ஆனால் அதில் 2-3 ஃபேக்டர்ஸை பார்க்கணும். நீங்கள் கடந்த முறை 2022 சட்டமன்றத்தில் 273 தொகுதிகளை வெற்றி பெற்றாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சமாஜ்வாடி தனியாக நின்றாங்க, காங்கிரஸ் தனியாக நின்றாங்க, மாயாவதி பாஜகவோட சேர்ந்து இருந்தாங்க. இப்போ 2022 இன்றைக்கி மாயாவதி வந்து கிட்டத்தட்ட மாயாவதிக்குடைய கட்சி வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆதரவற்ற நிலையில் இருக்குதுங்க அங்கே உத்தரப்பிரதேசத்தில். இன்னும் சொல்லப்போனால் சமாஜ்வாடி தனித்து நின்று 125 இடங்களில் வெற்றி பெற்றாங்க, 125 தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க சட்டமன்றத்தில். இப்போ நீங்கள் ஓட் ஷேர் சொன்னீங்க, 43 விழுக்காடு பாஜக வாங்கினாங்க, பெரிய ஒரு தொகுதி தான், அதில் மாற்று கருத்துலாம் கிடையாது. அதே அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாடி 36% வாங்கினாங்க தனித்து நின்று. இதில் மாயாவதியும் சேர்ந்ததுனால தான் அந்த 43 விழுக்காடு, 12 விழுக்காடு மாயாவதி வாங்கினாங்க. இந்த வித்தியாசம் பாருங்கள். அப்போ மாயாவதி இன்னும் ஒரு வேளை வந்து 12 விழுக்காடு அந்த வாக்குகள் வந்து பிரியாமல் இருந்திருந்தா சமாஜ்வாடி வெற்றி பெற்றிருக்கும் தான். ஏன்னா 2022 சமாஜ்வாடி ஆட்சியை பிடிக்கும் தான் கருத்து கணிப்பே வந்துச்சு. அப்போல்லாம் வந்து உத்தரப்பிரதேசத்தில் மீண்டும் பாஜக ஜெயிக்கலை, சமாஜ்வாடி தான் ஜெயிக்குன்னு சொல்லி கருத்து கணிப்பு வந்து மாயாவதி பிரித்த வாக்குகள் தான் அவங்கள வெற்றி பெறும். இது ஒரு ஃபேக்டர். ஆனால் இன்றைக்கி வந்து காங்கிரஸ் அங்கே பேசவே தேவையில்லை. காங்கிரஸ் வெறும் 2 விழுக்காடு 2 விழுக்காடு தான் ஓட்டு வாங்கினாங்க, அங்கே ஒரு பெரிய ஓட்டு வங்கி இல்லை. ஆனால் இன்றைக்கி சமாஜ்வாடி காங்கிரஸ் கூட்டணி, மூன்றாவது மாயாவதி வந்து பெரிய வீக்காக இருக்காங்க. இன்றைக்கி மாயாவதியுடைய ஃபேக்டர் வந்து அங்கே வந்து ஒரு டைலூட் ஆகிடுச்சு. அதனால் வந்து போட்டி இன்றைக்கி 50-50 இருக்குது. புரிந்து கொள்ளுங்கள், 50-50 பாஜகவும் ஜெயிக்கலாம் அல்லது சமாஜ்வாடியும் ஜெயிக்கலாங்கிற நிலைமை. நீங்கள் அழகாக சொன்னீங்க, 2019 75 இடத்துக்கு மேலே 80 எம்பி தொகுதிகளில் 75 இடங்களுக்கு மேலே பிஜேபி வாங்கினாங்க, அதெல்லாம் கரெக்டு. ஆனால் இன்றைக்கி 80ல் பாதிக்கு பாதி பிரிகின்றாங்க. அப்போ வந்து ஒரு பெரிய பாதிப்பை பாஜகவுக்கு ஏற்படுத்தும். நான் என்ன சொல்கிறேன்னா 75 கூட இல்லைங்க, ஒரு 20 இடங்களில் வந்து இந்த சமாஜ்வாடி வெற்றி பெற்றுச்சுன்னு வைங்க கூட்டணி, அது மிகப்பெரிய பின்னடைவு தானே பாஜகவுக்கு. அவங்க இந்த 370ங்கிற கனவில் 20 போச்சுன்னா உடஞ்சிடும்ல. இப்போ அந்த ஒரு பாதிப்பு இருக்குது. அதனால தான் இதை தெரிந்து கொண்டு தான் 7 கட்டமாகவும் வைத்து அதை வந்து வாக்கையும் உயர்த்த பார்க்கல. இப்போ கடந்த முறை பார்த்திங்கன்னா 2019 57க்கு கீழே தான், 2009 47 விழுக்காடு என்னமோ தான். அப்போ இவர்கள் வந்து அந்த கட்சிக்கான வாக்குகள் மட்டும் விழுந்தா போதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ பெரும்வாரியான வாக்காளர்கள் வாக்களித்தா தான் ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றத்தை ஏற்படுத்த விரும்பலை. தனக்கான இப்போ 2022 3,80,00,000 பேர் பாஜக வாக்களித்தாங்க. அதே ஆனால் சமாஜ்வாடிக்கு 3 கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்க. அதாவது அப்பொழுதும் பார்த்தீங்கன்னா ஓட்டு சதவீதம் 57 விழுக்காடு தான். அப்போ பெரும்பாரியான மக்கள் வாக்களிக்காமல் இருக்காங்க. அந்த பெரும்பாரியான மக்கள் ஏன் வாக்களிக்கலை? அவர்களுக்கு இந்த சமூக கட்டமைப்பு மேலே, இந்த ஜனநாயக வாக்களிப்பு மேலே நம்பிக்கை இல்லை, இவங்க தான் வருவாங்க அப்படிங்கிற ஒரு அதிருப்தியை கூட இருக்கலாம். இப்போ இந்த சூழலில் இந்த தடவை பார்த்தீங்கன்னா வாக்களிப்பு அதிகரிச்சிருக்கு, ஒரு 4-5 விழுக்காடு அதிகரிச்சிருக்கு. அதனால தான் உத்தரப்பிரதேசத்தில் பெரும்பாலான இடங்களில் வந்து வாக்களிக்க வந்தவர்களை காவல்துறை விரட்டி அடிச்சிருக்காங்க. அது வந்து பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் வாக்களிக்க விடாமல் அவர்களை தடியடி நடத்தி இன்றைக்கி பலரும் வந்து மருத்துவமனையில் இருக்காங்க. இப்போ இதெல்லாம் அந்த ஃபேக்டர். அதனால தான் இந்த தடவை வந்து இந்த வாக்களிப்பு பர்சன்டேஜையும் சதவீதத்தையும் உயர்த்த விரும்பலை, அதே வாக்களித்தா போதுன்னு நினைக்கிறாங்க. இரண்டாவது, இன்றைக்கி சமாஜ்வாடிக்கு அந்த ஆதரவு பெரிய இருக்கிறது. லோக்கலில் அந்த ராஜ்புத் பிரச்சனை, உத்தரப்பிரதேசத்தில் ராஜ்புத் சமூகம் வந்து பெரிய அளவில் போராட்டம் நடத்துகிறாங்க இன்றைக்கி பாஜக எதிராக. அது எல்லாமே சமாஜ்வாடிக்கு ஆதரவாக இன்றைக்கி இருக்குது. இதெல்லாம் வரும்பொழுது கண்டிப்பாக எட்ஜில் வந்து சமாஜ்வாடி வெற்றி பெற்றோம். இப்போ என்னுடைய கணிப்பு என்னென்னா 80 தொகுதிகளில் 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் சமாஜ்வாடி காங்கிரஸ் கூட்டணி உத்தரப்பிரதேசத்தில் கைப்பற்றும் தான். அப்படி ஒரு 40 தொகுதிகளை கைப்பற்றி விட்டால், ஏற்கனவே 370ல் 80 தொகுதி வந்து அதை நம்பிட்டு இருக்காங்க, அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பாஜகவுக்கு ஏற்படும். அதனால சொல்றாரு
உத்தரப்பிரதேசத்தில் குடும்ப வளர்ச்சிக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் இடையே நடக்கும் யுத்தம் இது. ம். அகிலேஷ் யாதவ் குடும்பமே நிற்கிது. அது எங்கே போனாலும் அது பேசுகிறாருங்க. தமிழ்நாட்டுக்கு வரும்போது இப்படி சொன்னார். நான் என்ன கேட்குறேன், பாஜகவில் இருக்கின்ற குடும்ப ஆட்சி நடக்கலையா? பிரதமர் மோடிக்கு திருமணம் ஆகி அவர் குடும்ப வாழ்வில் ஈடுபடாதவராக இருக்கலாம், அது ஒரு பக்கம். அமித்ஷாவுடைய குடும்பம், அமித்ஷாவுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கி என்னென்ன பொறுப்பில் இருக்காங்க? அவருடைய மகன் இன்றைக்கி உலகிலே மிகப்பெரிய பணக்கார அமைப்பான பிசிசிஐயில் சேர்மனாக இருக்கார் கிரிக்கெட் இதில். அமித்ஷாவோட கூட பிறந்தவர்கள் இன்றைக்கி முக்கிய பொறுப்பில் இருக்காங்க. ஏன் மோடி அவர்களோட கூட பிறந்தவர்களாம் இன்றைக்கி முக்கிய பொறுப்பில் இருக்காங்க. குடும்ப ஆட்சி என்பது என்ன? அதிகாரம் தானே, உங்களுக்கு அதிகார பகிர்வு தானே. இன்றைக்கி பாஜக இருக்கின்ற எத்தனையோ அமைச்சர்கள் இன்றைக்கி எடுங்க, அவருடைய தந்தையார் அமைச்சராக இருந்திருப்பாங்க, இப்போ பையன் அமைச்சராக இருக்கார். இன்றைக்கி எத்தனையோ பேர். அப்போ அதனால் இவங்களுக்கு மற்ற கட்சிகளை கை நீட்டி சொல்வதற்கான எந்த தார்மீக உரிமையும் இல்லை. இது போகிற போக்கில் சொல்கிறாங்க. அவர்களுக்கு இன்றைக்கி சொல்வதற்கு எதுவுமே இல்லை. சொல்வதற்கு ஒன்றே ஒன்று தான், மதவாத அரசியல். கடந்த முறை புல்வாமா தாக்குதல் 2019 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். புல்வாமா தாக்குதலில் 40 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. பாகிஸ்தான் புல்வாமா தாக்குதல் நடத்தி 40 பேரை கொண்டுட்டாங்க. அப்போ திருப்பி மீண்டும் மோடி வந்தால் தான் இதை செய்ய முடியும்னு. இன்றைக்கி அது மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. அந்த புல்வாமா தாக்குதலே எவ்வளோ பெரிய போர்ஜரின்னு சொல்லிட்டு காஷ்மீரில் கவர்னராக இருந்த மாலிக், அவர் பாஜகவை சார்ந்தவர் தான், ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர் தான். அவர் வெளியே பேசினார்ல, மோடியை பற்றி பேசினார்ல. அதோட பிரச்சனை முடிந்து விட்டது, திசை மாறி விட்டது. ஆனால் இன்றைக்கி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, இன்றைக்கி எதுவுமே இல்லை. ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, ராகுல் பிரதமராக வேண்டும் என்று பாகிஸ்தானில் இருக்கின்ற கட்சிகள் விரும்புகிறாங்க. ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்பதை பாகிஸ்தான் மக்கள் விரும்புகிறாங்க. அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ இவர் பிரதமர் ஆகிட்டார்னா பாகிஸ்தானுக்கு அனுசரணையாக இருப்பார், ஆதரவாக இருப்பார், இங்குள்ள முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருப்பார். இப்போ இந்து மக்களுடைய நிலைமை என்ன அப்படி என்று இன்றைக்கி மதவாத அரசியலை தான் தூக்கி பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு வேறு வழியும் இல்லை. இன்னொன்று எழுதி கொள்ளுங்கள், இன்றைக்கி 4வது கட்டம் தான் இப்போ வருது, இன்னும் 3 கட்டம் இருக்குது. அந்த 3 கட்டத்தில் பீகாரை சார்ந்த மத்திய பிரதேசம், பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், இப்படி இந்தி பேசக்கூடிய மாநிலங்களுடைய தொகுதிகள் இருக்கின்றன. இந்த அடுத்து வருகின்ற 3 இதில் அதில் இன்னும் பலமாக அவர்கள் கிட்டத்தட்ட அதில் ஒரு 150-50க்கு மேற்பட்ட தொகுதிகள் இருக்கின்றன. அதை முழுமையாக கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு தான் செயல்படுவாங்க. அதில் முழுமையாக மதவாதத்தை மட்டும் பிரதமர் பேசுவார், மதவாதத்தை மட்டும் அமித்ஷா பேசுவார். இந்த அமித் மால்வியா போன்றவர்கள் மதவாதத்தை மட்டும் தூக்கி பிடிப்பார்கள். அங்கு கலவரத்தை கட்டமைக்க கூட பல்வேறு வழியில் முயற்சி செய்வார்கள். இதுவரைக்கும் நடக்கலை. அவர்கள் இதுவரைக்கும் நம்ம பேசுனதில் ஏதாவது நடந்துடாதான்னு பார்த்தாங்க. இதுவரைக்கும் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் அமைதியாக இருக்காங்க, எங்கேயுமே எந்த பிரச்சனையும் பண்ணலை. அவர்கள் வாக்களிக்க வருவதை கூட தடுக்கின்ற வேலை உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது, அதையும் பொறுத்து கொண்டு அமைதியாக தான் இருக்காங்க. ஆனால் இனி வருகின்ற இந்த 3 கட்டமும் முக்கியமான கட்டம். இந்த 3 கட்டம் இருக்கின்ற ஒரு 150க்கு மேற்பட்ட தொகுதிகள் முழுவதையும் கைப்பற்ற பாஜக எந்த எல்லைக்கு வேணாலும் செல்லும், எந்த எல்லைக்கு வேண்டாலும் பிரதமர் பேசுவார், அமித்ஷா பேசுவார், அவர் தலைவர்கள் பேசுவார்கள், தூண்டி விடுவார்கள். ஏன்னால் அவர்களுக்கு இந்த 150க்கு மேற்பட்ட தொகுதிகள் மிக முக்கியம். ஏன்னால் கடந்து போன அந்த 300 சொச்சம் தொகுதிகளும் பெரும்பாலான தொகுதிகளில் பாஜக மண்ணை கவுகிறது, தோற்று போகிறதுங்கிற தகவல். அதனால தான் இந்தியா கூட்டணியை வச்சுட்டு ராகுலை முன்னிறுத்த முயற்சி பண்ணுறாங்க, முஸ்லீம்களை முன்னிறுத்த முயற்சி பண்ணுறாங்க, மதவாத அரசியலை கொண்டு வராங்க. அயோத்தி கோயிலே பூட்டு போடப்படும் சொல்கிறாங்க. இன்றைக்கி அதை மட்டுமே இன்றைக்கி மோடி முன்னிறுத்துகிறார். அங்கு வேறு வேஷம் போட தயாராக இருக்கிறார். முழுக்க கலவரத்தை கட்டமைக்கக்கூடிய வேலைகளை இன்றைக்கி பாஜக முயற்சிக்கிறது. அங்கு எது வேண்டுமானால் நடக்கலாங்கிறது என்னுடைய கணிப்பு. பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு தேர்தல் தொடர்பாக நேரில் விவாதம் நடத்த வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. பத்திரிகையாளர் என் ராம், ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி மதன் பி லோகூர், ஓய்வு பெற்ற டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அஜித் பி ஷா, இல்லை இவங்கெல்லாம் அழைப்பு கொடுத்துருக்குறாங்க, நேரடியாக விவாதம் பண்ண வாங்க, ஏன்னா 2 பேருமே வாங்க. என்ன காரணம் என்றால், இன்றைக்கி நீ சொல்லக்கூடிய என் ராமாவாக இருக்கட்டும், ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் இந்த ஜனநாயக அமைப்பு சீர்குலைந்து விடக்கூடாது. ஏன்னா ஒரு 75 வருட ஜனநாயக மாண்பு, ஒரு ஜனநாயக அமைப்பு, உலகளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு, இந்த கட்டமைப்பை சீர்குலைத்து விடக்கூடாதுங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. என்ன காரணம்னா, இன்றைக்கி பிரதமராக இருக்கின்ற ஒரு மோடி இதுவரை 75 ஆண்டுகள் வரலாற்றில் எந்த பிரதமரும் பேசாத விஷயத்தை பேசுகிறார். இதுவரைக்கும் எந்த பிரதமருமே
இவ்வளவு மோசமான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்ததில்லை, இவ்வளோ ஒரு மோசமான ஒரு கருத்தாக்கத்தை வந்து மக்கள் மத்தியில் வச்சதில்லை. என்னதான் சித்தாந்தம் இருந்தாலும் மக்கள் மத்தியில் பேசும்போது என்ன செய்வாங்க, ஓரளவுக்கு பொதுவான மனிதராக மக்கள் மத்தியில் ஒரு நாகரிகமாக அவர்கள் பிரச்சாரம் இருக்கும். கடந்த முறை எல்லா பிரதமரும் எடுத்துக்கங்க. ஆனால் முழுக்க முழுக்க பிரதமர் மோடி ஒரு மதவாத அரசியலை, ஒரு இந்துத்துவ அரசியலை வெளிப்படையாக ரொம்ப ஓப்பனாக இன்றைக்கி வந்து பேசக்கூடிய, அதுவும் அந்த வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா அநாகரிகமான வார்த்தைகள், அரசமைப்பு சட்டம் தடுக்கின்ற வார்த்தைகள், அதை நான் ஏற்கனவே பேசினேன், அதையெல்லாம் முன்னிறுத்துறாரு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு நாட்டுக்கு ஒரு சரியான ஒரு இது இல்லை. இது வந்து ஒருவேளை வந்து மீண்டும் பிரதமராக மோடியே வெற்றி பெற்று வந்தால் இன்னும் மோசமான ஒரு நிலைமைக்கு போகலாம். குறைந்தபட்சம் மோடியையும் அதற்கு எதிராக இருக்கின்ற ராகுல் அவர்களையும் உட்கார வைத்து ஒரு விவாதம் செய்யும் பொழுது அவர்களுக்கான ஒரு விஷயத்தை வந்து திருத்தலாம், அல்லது அந்த சித்தாந்தத்தை வந்து இந்திய ஜனநாயகத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு புரிதலோட ஒரு விவாதமாக மாற்றலாம். அது வந்து இதுக்கு இந்தியாவுடைய ஜனநாயகத்துக்கு ஒரு பலம் சேர்க்கும் அப்படிங்கிற எண்ணப்பாடு காரணமாக கூட இருக்கலாம். ஏன்னா நாம் இதை செய்யணும், ஏன்னா எந்த பிரதமரையும் இப்படி உட்கார வைத்து பேசணும்னு முன்னாடி சொன்னதாக எனக்கு தெரியல. அவர் கூட்டு வந்து உட்கார பேசணும்னா முக்கியமான நபர்கள், இப்போ ராகுல் காந்தியும் பிரதமர் மோடியும் இன்றைக்கி பிரதமராக இருக்கின்ற தகுதியுடைய 2 பேர். அது விரும்பியோ விரும்பாமலோ 2 பேரில் ஒருத்தர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இவர்கள் 2 பேரும் சரி செய்யப்படணும். ஏன்னால் ராகுல் வந்து ஒரு கோணத்தில் போயிட்டுருக்கார், பிரதமர் மோடி அதுக்கு எதிரான ஒரு கோணத்தில் போயிட்டுருக்கார். ராகுல் அன்பையும் ஜனநாயகத்தையும் மதச்சார்பற்ற தன்மையும் கொண்டு போகிற ஒரு நபராக இருக்கிறார். அதற்கு முற்றிலும் எதிராக பிரதமர் மோடி மதவாதத்தை எடுத்து ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறார். இன்றைக்கி இங்கே வந்து ஒரு வளர்ச்சி இந்தியாவை பற்றி யாரும் பேசலை. ஒரு வளர்ச்சி இந்தியா, மதச்சார்பற்ற இந்தியா, சகிப்புத்தன்மையில் இந்தியா, கடந்த காலங்களில் என்ன பேசுனாங்களோ அதெல்லாம் இன்றைக்கி வந்து அப்படியே ஒரு மியூட்டில் இருக்குது, பேசப்படலை. அப்போ மீண்டும் அது பேசப்படணும். ஒரு பிரதமராக இருக்கக்கூடிய வேட்பாளராக இருக்கக்கூடியவர்கள் இதை பற்றி தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்க வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள். நாட்டின் நன்மை கருதி விரும்புகிறாங்க, அதுதான் முக்கியம். ஏன்னால் என் ராமு அவர்களாக இருக்கட்டும், இல்லை ஓய்வு பெற்ற நீதிபதிகள்லாம் வந்து சாதாரண நபர்கள் அல்ல. அவை ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்குவதன் மூலமாக இந்த தேசத்துக்கு நலம் விளைவிக்கும். ஏன்னா யார் பிரதமராக வந்தாலும் வந்துட்டு போகட்டும், ஆனால் இந்த கருத்துருவாக்கம் அவர்கள் மத்தியில் இருக்கணும். அது மோடியாக இருக்கட்டும் அல்லது ராகுலாக இருக்கட்டும், இந்த இந்தியாவின் நலன் சார்ந்த கருத்துருவாக்கம் இருக்கணுங்கிற ஆசைப்படுறாங்க. அதைத்தான் அவங்க கூப்பிட்டு பேச நினைக்கிறாங்க. அது ஒரு சரியான ஒரு பார்வை தான், ஒரு நடவடிக்கை தான். பார்வை சரிதான். மோடி வருவாரா? வரமாட்டாங்க. ஏனென்றால் செய்தியாளர்களே சந்திக்கலன்னு சொல்றாங்க, வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாருன்னு சொல்றேன், ஏன் வரமாட்டாருன்னு சொல்றீங்க இல்லைங்க. ஏன் வரமாட்டாருன்னா அவர் தெரிந்து பேசுறாருங்க, தெரியாம ஒன்றும் பேசல. அவர் மீண்டும் பிரதமராக வந்தால் மட்டும்தான் அவர் சர்வே பண்ண முடியும். ஏனென்றால் அவருக்கு வாழ்வா சாவா, டூ ஆர் டை தான் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கார். இப்போ போய் அவர் வந்து கருத்துருவாக்கத்தை உருவாக்க போகிறேன், இது இப்போ வந்து பொதுப்படையான பேச்சு பேச போகிறலாம் இல்லை. ஏற்கனவே அவர்கள் விதைத்து விட்டார்கள். ஏற்கனவே வந்து மக்களை மதவாத அரசியலை வச்சு தான் இன்றைக்கி போகிறாங்க. அதை மாற்ற விரும்ப மாட்டாங்க. அப்படி நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்தால் இது வரைக்கும் உங்கள் பிரச்சாரம் பண்ணதெல்லாம் பொய்யின்னு ஆகிடும், எல்லாமே ஃப்ளாப் ஆகிடும். எடுத்துக்கொண்ட விஷயம் என்ன, ஜூன் 4 வரைக்கும் இப்படி தான் இருப்போம். இந்த இடத்துக்கு போயிட்டாங்க. இன்றும் பலமாக உச்சக்கட்டமான ஒரு மதவாத அரசியல் எடுத்து முன் வைக்க வர, அதைத்தான் இவங்க பயப்படுறாங்க. இப்போ நீங்கள் என் ராம் போன்றவர்கள் இப்போ உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியில் பயப்படுறது காரணம் என்னன்னா, அடுத்த 3 கட்டம் எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ நான் பேசுனது தான் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தி விடுமோன்னு பயப்படுறாங்க. கருத்துக்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி சார். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.